அன்புள்ள பாமணி ஜோதிடம் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். நம்ம சேனலில் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அது மாதிரி வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒரு ராசியில் வந்து 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரம் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களையும் பகுதியாக பிரித்து ஒரு நட்சத்திரக்கும் 4 பாதம். அதனால் ஒரு ராசிக்கு வந்து 9 பாதம். 9 பாதம்னா இப்போ வந்து மேஷ ராசின்னு எடுத்துட்டிங்கன்னா அஸ்வதி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இது 4 4 8 பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம் 9 பாதம். அதனால் கார்த்திகை நட்சத்திரம் 2-3 பாதங்கள் ரிஷபராசிக்கு வந்துடுது. இது மாதிரி 27 நட்சத்திரங்களை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்களாக பிரித்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ராசி மண்டலம் மொத்தத்துக்கும் 108 அப்படின்னு வரும். 108 பாதங்கள் வரும். ஏன் 108 பாதங்களாக இதை பிரிச்சுருக்காங்க அப்படின்னோம்னா அதுக்கும் வந்து நல்ல கணக்கெல்லாம் இருக்குது. சூரியனுடைய விட்டம் எவ்வளவோ, அதனுடைய டயமீட்டர் இல்லையா, அந்த விட்டம் எவ்வளவோ அதே மாதிரி பூமியிலேருந்து 108 மடங்கு அதனுடைய தூரம். அதே மாதிரி சந்திரனுடைய விட்டம் எவ்வளவோ அதே மாதிரி 108 மடங்கு பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம். இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சயின்ஸ் அது. அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிலாம் இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அதனுடைய இடத்துல இருக்கிறத பொறுத்து அந்தந்த நட்சத்திரத்துக்கும் உண்டான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு நட்சத்திரமும் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்நாள் பலன் எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த நட்சத்திரம்னா முதல்ல வந்து நம்ம அஸ்வதி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்க போகிறோம். அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதில் வந்து நம்ம வேண்டக்கூடிய நமக்கு உண்டான தெய்வங்கள், நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள், நமக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஏன்னா இதை வாழ்க்கை ஃபுல்லாக உள்ளதை பேசணும்னா ஒரு சிறிய காலத்தில் பேசணும்னா அதுக்குண்டான விஷயங்களை சுருக்கி நம்ம கொடுக்குறோம். அதனால் அதுக்குண்டான விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக நம்ம வந்து அஸ்வதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குது, அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்கள் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அஸ்வதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம். இதோட அதிபதி, இந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து கேது. இவர் இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். இது வந்து ஒரு ஆண் நட்சத்திரம், இல்லாட்டினா அலி நட்சத்திரம், அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்ற நடுத்தன்மையாக உள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரத்தை நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம உடம்புல தலை, மூளை அந்த இடங்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க பார்த்த உடனே எல்லாரையும் எடை போடக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க, மனசாட்சியோடு இருப்பாங்க, எதையும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறவங்களா இருப்பாங்க. ஆன்மீக நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ரொம்ப சிறந்த சிந்தனையாளராக இருப்பாங்க. செவ்வாய் அதிபதின்றதுனால தன்மானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நமக்கு தனக்கு வந்து மரியாதை இல்லாத இடத்துல அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் தன்மானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டாங்க. பிடிவாதமாக இருப்பாங்க. சுய சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் பிடிவாதம்னா நீங்கள் சண்டை போகிறதில்ல. இவங்க அடமாட்டா யாருன்னு சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக இவங்க என்ன நினச்சாங்களோ அதையே செய்வாங்க. அது மாதிரி இவங்களுடைய நடவடிக்கைகளில் இவங்க பிடிவாதமாக இருப்பாங்க. பிறர் சொல் கேட்காதவங்க, தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவங்க, வாதத்தில் வந்து நல்லவங்க. இவங்கள்ட்ட வந்து நல்ல ஆர்கியூமெண்ட் நல்லா பண்ணுவாங்க. நிறையா பேர் வந்து மேடை பேச்சுக்கள் வந்து பேசுகிறவங்களா இந்த அஸ்வதி நட்சத்திரங்கள் இருப்பாங்க. பேசுகிறது மட்டும் இல்லை, கைத்தட்டல் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேடை பேச்சு பேசி கைத்தட்டல் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய குடும்பத்தை முதல்ல நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து நண்பர்கள் வட்டாரம் வந்து அதிகமாக இருக்கும். அஸ்வதி நட்சத்திரத்துக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும். நல்லவர்களாக அதில் வந்து நல்லவங்களாக தேர்ந்தெடுத்து இவங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்குவாங்க. இவங்களே வந்து செலக்ட் பண்ணி அவங்களாம் வந்து இவங்களாம் நல்லவங்க கூட தான் பழகணும் அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்க கூட பழகுவாங்க. ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் பலமாக இருந்தால் வந்து இவங்க ஜாதகத்தில் சுக்கிரன்னா 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, அது மாதிரி 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால் சுக்கிரன் இவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்தால் இவங்க வந்து காதல் திருமணம் பண்ணுறவங்களா இந்த அஸ்வதி நட்சத்திரங்க இருப்பாங்க. குடும்பத்தில் ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க. குழந்தைங்களை வந்து நல்ல கண்ணும் கருத்துமாக வளர்க்குறவங்களாக இருப்பாங்க. மேற்கு திசையிலேருந்து அநேகமாக வந்து திருமணம் அமையும். இவங்களுக்கு வந்து இவங்க இருக்கிற இடத்துலேருந்து மேற்கு திசையில் அநேகமாக திருமணம் இருக்கும். குடும்பத்தில் வந்து அடிக்கடி வாக்குவாதங்கள் பண்ணுறவங்களா, இவங்க வந்து ஏற்கனவே வாதம் பண்ணுறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, அதனால் குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுறவங்களா இவங்க அஸ்வதி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. குடும்பத்தில் வந்து குடும்பத்தோட நல்ல மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவாங்க. அதுலேயும் அக்கறை கட்டுவாங்க.
இதெல்லாம் வந்து இவங்களோட குடும்பத்தினுடைய அமைப்பாக இருக்குது. இவங்க தொழில் அப்படின்னு எடுத்துனவங்க சும்மா நேர்மையாக இருக்கிறதுனால கண்ணியமாக இருப்பாங்க. அவங்க வந்து நேர்மையாக இருக்கிறதுனால தொழிலில் வந்து கண்ணியமாக இருப்பாங்க. உடன் வேலை பார்க்குறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, மேலே இருக்கிறவங்க அதிகாரிங்க, இவங்க கூட வந்து இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை ஏற்படும். பிரச்சனை ஏற்பட்டாலும் இவங்க வந்து அந்த காரியங்களை நல்ல முறையில் முடித்து பேர் வாங்கி பதவி உயர்வுகள் பெறுவாங்க. அது மாதிரியும் உங்களுக்கு அது மாதிரி ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க. இவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி உத்தியோக உயர்வுகள்லாம் கிடைக்கும். சீக்கிரம் வந்து சிலருக்கு வந்து சீக்கிரமே நல்ல உயர் பதவிகள்லாம் கிடைச்சிடும். அந்தளவுக்கு இவங்க திறமையாக வந்து வேலைகளை செய்வாங்க, டாக்டிஸாக இருப்பாங்க. 25-30 வயசுக்குள்ளே பொதுவாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குறவங்களாக இருப்பாங்க. பொதுவாக வந்து இவங்களுக்கு நல்ல யோகமான ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நடக்கும். இவங்க பொதுவாக வந்து அஸ்ட்ரானமி இந்த வான்வெளி ஆராய்ச்சிகள் அதை செய்யக்கூடியவங்க, அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க, பேங்க்கில் இருக்கிறவங்க, கிளரிக்கல் ஜாப் பார்க்குறவங்க, மெடிக்கலில் இருக்கிறவங்க, கெமிக்கல் இரும்பு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி தொழில், எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க.